எனக்கு தெரியாம அந்த ஓடுகாலையை போய் பார்த்துட்டு வந்ததும் இல்லாம என் பையன் மனசை வேற மாத்தலான்னு பாக்குறியா? ஆமாண்டி, அந்த பொண்ணை இந்த வீட்டுல கொண்டு வந்து நான் வாழ வைக்கல, என் மீசி எடுத்துக்கிறேன்டி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உன்னை உயிரோட விட்டு மிஸ் ஆகுது. விடுறா, இந்த மீசிக்கு அர்த்தம் காட்டிட்டு இருந்தியே, இப்ப பாரு அவளுக்கு என்ன கொஞ்சம் தூக்கி விடுறான். என்ன அடிச்சுட்டுல உன்னை என்ன செய்யற பாரு. என்ன இன்னைக்கு அந்த அரைக்கொண்டக்காரிங்க அறுத்து புறாத்து அவனுங்கள எங்க விடுங்க, எங்க போனாலும் விட மாட்டேன். எங்கடி ஓடுறீங்க? குடும்பத்தை கலைக்கிறதுக்கு கூட்டம் வரப்பட்டீங்களா? நீங்க வர ஐயோ அவ ஐயோ எல்லாமே விட மாட்டேன், உன்னை விட்டவே மாட்டேன். ஐயோ, இந்த நேரம் பார்த்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி தொலைச்சுட்டாங்களே. உன்னை போலீஸ்ல சொல்லி என்ன பண்றமா? நான் ஜெயிலுக்கு போறது போறேன்டி, உன்னை கொலை பண்ணிட்டே போயிரேன்டி. எங்க எங்க ஆயுதம் இருக்குடா? ராணையா சொன்ன கேளு, என்கிட்ட வச்சுக்காத ராணா. நான் கொம்பு எடுத்தா எடுத்ததாண்டி. சொன்ன கேளு ராணையா. யோ ராணையா, இன்னைக்கு கையெடுப்பா மறந்துட்டேன். இவருக்கு இதுக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் நடந்திருக்குதா? ஆமாங்க. டாக்டர் ஒரு மாசம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருப்பாரு சொன்னாருங்க. அப்புறம் எதுக்கே மாடியில இருந்து கீழே குதிச்சான்? உணர்ச்சி வசப்பட்டு குதிச்சிட்டாருங்க. அதனால என்னாச்சு தெரியுமா? என்ன ஆச்சுங்க டாக்டர்? இழக்க கூடாததை இழந்துட்டீங்க. அப்படின்னா முக்கியமான நரம்பு கட் ஆயிடுச்சு. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, கண்ணை கொடுத்தவனே பறித்து. மாப்ள, எவனோ நமக்கு ஆகாத பையன் வேணும்னே ரெக்கார்டு போடுறான். நிறுத்து சொல்றான். நிறுத்துறா, மாமா வருத்தப்படுறான்ல. எல்லாம் தண்டை சொல்லுங்க. இந்த வீட்டுல ஒரு பொருள் சரியா இருக்குதா? ஏண்டி அதையெல்லாம் கூட்டு வந்து இங்க போடுற? பின்ன ஃபியூஸ் போன பல்பை எங்க போட சொல்ற? மாமா, இந்த பல்பு பாத்தீங்களா? எரிகிற வரைக்கும் என்ன மவுசா இருந்துச்சுன்னு பீஸ் பண்ண உடனே குப்பத்துல போட்டாங்க. இதே மாதிரிதான் மாமா மனசோடைய வாழ்க்கை. தூர போடுறான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாம என்ன உடம்புக்கு? நானே நொந்து போய் உட்கார்ந்துருக்க, துக்கம் விசாரிக்க வந்துட்டானுங்க. அது இல்ல நைனா, இன்னைக்கு ஆயுத பூஜை, எப்பவும் போல நீ வந்து வேலை கேட்க வைக்கணும். அவர் வர முடியாது போவையா? என்ன அவர் போடுவதெல்லாம் சொல்ல முடியுமா? மாப்பிள்ள அதான் வலிக்கல, நான் பேசிக்கிறேன். யோ, ஒரு எரியிற விளக்க வச்சு 1000 விளக்கு ஏத்தலாம். எரியிற விளக்கு என்ன பண்றது? என்னடா பேசுற? அவங்க மண்ணாங்கட்டி சொல்ல வேண்டாம். போங்க. என்ன இன்னைக்கு பெருசு ஏஜோ பறி கொடுத்தா மாதிரி குறுக்கால வச்சு போடு. போடா, நீ ஒருத்தம் போல நான் காட்டி கொடுக்கறதுக்கு. அப்பா உனக்கு என்னடா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு 2 பேர் பேட்டி எடுக்க வந்தாங்களா, அவங்க அண்ணனையும் அண்ணி சிறந்த தம்பதிகளா தேர்ந்தெடுத்திருக்காங்களா. ஊட்டியில பறிச்சு கொடுக்கறாங்க, வந்து வாங்கி சொல்லிருக்காங்க. ஏமாமா, இந்த வீட்டுல எல்லாம் போனதுக்கு அப்புறம் கொடுப்பாங்களா? சும்மாரா, ஒண்ணு போறாதான் ஒண்ணு வரும். இந்த பரிசு கொடுக்கறத வச்சு என் மகனையும் மருமகளையும் ஒண்ணு சேர்த்துறேன் பாரு. எப்படி மாமா? சொல்றேன். டேய் படங்க, உங்க அண்ணி கிட்ட போய் நான் சொன்ன மாதிரி சொல்லி எப்படியாவது அவளை ஊட்டி கூட்டி வந்துரு. என்ன அண்ணங்க உள்ள இருக்காரு, அவன் நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் தங்கி நிக்க? போட போற. இந்தா, அன்னைக்கு வந்து கேள்வி கேட்டு போறாங்களே 2 பேரு, அவங்க உன்னையும் உன் பொஞ்சாதையும் சிறந்த தம்பதிகளா தேர்ந்தெடுத்திருக்காங்களா. ஊட்டியில பரிசு கொடுக்கறாங்களா, போய் வாங்கிட்டு வந்துரு. என்னப்பா புரியாம பேசுற? நீ
ஃபங்க்ஷனுக்கு கூட வேலை செஞ்சவங்க எல்லாம் வர மாட்டாங்க. நான் மட்டும் தனியா போனா என்ன நினைப்பாங்க? தனியா போனா கேவலமா தான் நினைப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து போங்க. என்னப்பா விவசாயம் பேசுறேன்? அவதான் அங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டல. வீட்டுக்கு தான் வரமாட்டேன்டா, ஊட்டிக்குமா வரமாட்டேன்னா? இந்த குடும்பமான போக கூடாதுங்கிற அக்கறை அவளுக்கு இருக்கு. எனக்கு வரேன்னு தகவல் கொடுத்திருக்கா. அரிசி வாங்குற சாக்குல யார மாடையா 4 வார்த்தை பேசி அவளை வீட்டுக்கு கூட்டி வந்துடுறா. நான் போக மாட்டேன். ஏன்? எனக்கு பிடிக்கல. ஓஹோ, நான் கூட ஏதோ கோவலத்துல நடந்து போச்சுன்னு நினைச்சேன். இப்பதான்டா புரியுது. நீயும் உங்க ஆத்தாவை திட்டம் போட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க. உனக்கு அந்த பொண்ணோட வாழ இஷ்டம் இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும் போது அவளுக்கு ஒரு ஆம்பளை கிடைக்க மாட்டானா? பேசுறான் பாரு பேச்சு. இந்த பாரு, இதான் உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், அதை கெடுத்துக்காத. இத பாரு வனிதா, எங்க அப்பாவும் மச்சானும் எங்க அண்ணன் ஊட்டி கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. நாம அண்ணி எப்படியா ஊட்டி கூட்டிட்டு போயிட்டு வச்சுக்க, அப்புறம் 2 பேரும் ஈஸியா அடைஞ்சிருவாங்க. எனக்கு என்னவோ அவங்க 2 பேரும் சேருவாங்கங்கிற நம்பிக்கை இல்ல. ஏன் அப்படி சொல்ற? உங்க அண்ணன் தான் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரே. விவாகரத்து நோட்டீஸா? இத பாரு. நிச்சயமா அந்த லெட்டர் எங்க அண்ணன் அனுப்பிச்சிருக்காரு. உங்க அண்ணன் தானே கையெழுத்து போட்டிருக்காரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு வனிதா. எங்க அண்ணன் அப்படிப்பட்டவர் இல்ல. எங்க அம்மா ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்கு. வனிதா, இந்த லெட்டர் அண்ணி பாத்தாங்களா? இல்ல, இப்பதான் வந்துச்சு, படிச்சுட்டு வச்ச. ரொம்ப நல்லா போச்சு வனிதா. இந்த லெட்டர் அண்ணி பாத்தாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் சண்டை பெருசா போகும். அப்புறம் 2 குடும்பம் ஒண்ணு சேராது, நாமளும் ஒண்ணு சேர முடியாது. டேய், ஏண்டா எங்க பெரிய அக்கா வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம எங்க சின்ன அக்கா கிடைக்க வந்துட்டியா? அவர் ரொம்ப நல்லவர்டா. நம்ம அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைக்கலாம் வந்திருக்காரு. யாரு இவன நல்லவன்? இவங்க குடும்பம் பிராணாச்சே. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான். அவங்கள விட்டுட்டு என்ன அடிக்க வரிய? எங்க அம்மானால எனக்கு பிடிக்காதுடா. ஓஹோ, அந்த கிளைய உனக்கு பிடிக்காதா? அப்பனா நீயும் நானும் ஃப்ரெண்டு. ஊட்டிக்கு வாங்க நீ. ஊட்டிக்கா? எதுக்குப்பா? அது அது வந்து நீ விளையாட்டு போட்டியில டிஸ்ட்ரிக்ட்ல முதல்ல வந்திருக்க. அதுக்கு பரிசு ஊட்டியில கொடு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.